கோட் மீட்ஸ் காட் இதுதான் நேற்றுக்கு இணையத்தில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கால்பந்தில் அழைக்கப்படுற கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் வந்து நேற்று சச்சின் டெண்டுல்கர் அவர்களை மும்பை வான்கடை மைதானத்தில் சந்தித்தார். கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் வந்து கொல்கத்தாவில் வந்துட்டு ரசிகர்களை சந்திக்கிறதா ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்வில் மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டது. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் மெஸ்ஸி அவர்கள் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் மைதானத்துக்குள்ளே புகுந்து ஒரு பெரிய வன்முறை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வன்முறைக்காக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மெஸ்ஸி அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதைத் தொடர்ந்து ஹைதராபாத் வந்து கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூட ஒரு கால்பந்து போட்டியில் பங்கு பெற்றார். அதுக்கப்புறம் வந்து கால்பந்து வீரர்களுக்கு ஆலோசனையெல்லாம் வழங்கினார். அதுக்கப்புறமா வந்து மும்பை வான்கடை மைதானத்துக்கு வந்த கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் வந்து சச்சின் டெண்டுல்கரை மீட் பண்ணார். ஸோ அதுதான் வந்து கோட் மீட்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கோட்டுன்னு சொல்லிட்டு கால்பந்தில் அழைக்கப்படுறவர் மெஸ்ஸி, காட்டுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டில் அழைக்கப்படுறவர் சச்சின் டெண்டுல்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நேற்று சந்திச்சுக்கிட்டது வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக ஆச்சு. ஸோ கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் வந்து தன்னோட ஒரு ஃபுட்பாலை வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு பரிசாக வழங்கினார். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின், காட் என்று அழைக்கப்படுகிற சச்சின் வந்து அதாவது தன்னோட 10ஆம் நம்பர் ஜெர்சி 2011 வந்து அவர் அணிஞ்சு விளையாடிட்டு இருந்தார் இல்லையா, 10ஆம் நம்பர் ஜெர்சி, அந்த ஜெர்சியை அவரோட கையெழுத்தோட மெஸ்ஸிக்கு வந்து ஒரு பரிசாக கொடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து இணையத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோட் மீட்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.